நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் கலந்தா சாப்பிடுவீங்களா? ஆனால் அப்படி ஒரு நிலைமை தான் வரப்போகுது. சிஎம் விஜய் அண்ணாக்கு பல பேர் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. கிழவரப்பள்ளி டேம் இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். அந்த டேமில் தண்ணி இருக்கானா இல்லை அதை விட அதிகமாக கெமிக்கல்ஸ் இருக்குது. சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் வைரல் ஆகிறத பார்த்துருப்பீங்க. தண்ணி ஃபுல்லாக நுரையா வருது அப்படின்னு. அது சாதாரண நுரையா அப்படின்னா இல்லை, அந்த நுரை நம்ம மேலே பட்டாலே கையெல்லாம் எரியுதுன்றாங்க. அப்போ கண்ணில் பட்டா என்ன ஆகும்? அந்த டேமில் இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து போகுது. அந்த பக்கத்தில் போனாலே பெரிய ஒரு துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்கிறாங்க. எதனால கிழவரப்பள்ளி டேமுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு? அந்த டேம்ல இருக்கிற தென்பெண்ணை ஆறு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? இவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான நுரை ஃபார்ம் ஆகிறதுக்கான என்ன ரீசன்? இதனால நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விலங்குகளுக்கும் என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கிழவரப்பள்ளி டேம் எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஹொசூர் பக்கத்தில் இருக்குது. தென்பெண்ணை ஆறுல இருந்து தான் அந்த தண்ணீர் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த தென்பெண்ணை ஆறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற நந்தி ஹில்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்து அப்படியே பெங்களூரை ஒட்டி ஹொசூர் வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கிழவரப்பள்ளி டேமில் வந்து அது சேருது. கர்நாடகாலையும் இது தென்பெண்ணை ஆறுன்னு சொல்லுவாங்கன்னா இல்லை, கர்நாடகாவில் இந்த ஆறுக்கு வேற பேர் தக்ஷின் பினங்கினி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அதை தென்பெண்ணை ஆறுன்னு சொல்கிறோம். கிழவரப்பள்ளி டேம்ல இருந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், அப்புறம் கடலூரில் போய் டைரெக்டாக அது கடலில் சேருது. 8000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த தென்பெண்ணை ஆறில் தான் வந்து இருக்குது. இப்போ வந்து இது பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த பெங்களூர் சிட்டி வந்து பல வருடங்களாகவே இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு, ஐடி ஜோன்ஸ், ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு. ரீசெண்ட் ரிப்போர்ட் படி ஆயிரக்கணக்கான மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் சீவேஜ் வாட்டர் வந்து உருவாகுது. ஆனால் அதுக்கேற்ற சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து அங்கே இருக்கா அப்படின்னா இல்லை. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ்னா இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீராக மாற்றக்கூடிய மையங்கள் அது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படி குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வேஸ்ட்டாக அப்படியே சேர்த்து வச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு அப்படியே அதை வந்து ஆறில் கலந்து விட்டுறாங்க. இதுதான் வந்து அங்கே இப்போ சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. அவ்வளோ கெமிக்கல்ஸும் அவ்வளோ சீவேஜ் வேஸ்ட்டும் வந்து அந்த தண்ணியில் கலக்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. இது இப்போ இல்லை, பல வருஷங்களாகவே இது நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ மட்டும் ஏன் அந்த ஃபார்ம் உருவாகுது அப்படின்னா கர்நாடகாவில் இப்போ ரீசெண்டாக அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. அதிகமாக மழை பெஞ்சதுனால அந்த ரிவரில் வர வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அந்த வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால அந்த நுரை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. கொஞ்ச நாள் கழிச்சு மழை கம்மியானதும் அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் அந்த நுரை வந்து நமக்கு தெரியாமையே போயிடும். ஆனால் இப்போ எல்லாரும் வைரலாக இந்த சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நுரை வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஒருவேளை எல்லாம் சரியாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுறது வந்து எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் அது நல்லதா அப்படின்னா கிடையாது. இதோட சீரியஸ்னஸ் வந்து இன்னும் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே தான் போகும். அதனால இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு நம்ம கவர்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டேம்ல, இந்த ஆறுல என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க கலந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. பாஸ்பேட் அப்படின்னா இந்த சோப்புல எல்லாம் இருக்கும் இல்லையா? சோப்பு நம்ம போட்டால் நுரை வரும் இல்லையா? ஸோ அந்த கெமிக்கல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அமோனியா நைட்ரஜன், இந்த அமோனியா நைட்ரஜன் ஹை லெவலில் இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கிற மீன்கள் எல்லாம் வந்து செத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சல்ஃபேட் அப்படின்னா யூஸ்வலாக இந்த சீவேஜ் வாட்டரில் எல்லாம் இருக்கும் இல்லையா, சாக்கடை தண்ணி, அதில் இருக்கிற கெமிக்கல். அதுக்கப்புறம் கூலிஃபார்ம் பாக்டீரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த கூலிஃபார்ம் பாக்டீரியா எதில் இருக்கும் அப்படின்னா மனித கழிவு இருக்கு இல்லையா? அந்த மனித கழிவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் அந்த கூலிஃபார்ம் பாக்டீரியா. அந்த தண்ணியை டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த பாக்டீரியாவோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தண்ணி வந்து எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம தமிழ்நாட்டோட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அந்த தண்ணீரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக அந்த எம்பிஎன்னு சொல்லுவாங்க. எம்பிஎன் அப்படின்னா நம்ம தண்ணியில் எவ்வளோ பாக்டீரியா லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அதை எம்பிஎன் அப்படின்னு சொல்லி அதை கால்குலேட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து எம்பிஎன் வந்து 0 இருக்கணும். 0 அப்படின்னா எந்தவித பாக்டீரியாவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம அந்த தண்ணியை குடிக்க முடியுன்றாங்க. 500 எம்பிஎன் வரைக்கும் இருந்தால் அந்த தண்ணியில் வந்து நம்ம குளிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. இந்த பாக்டீரியாவோட கெப்பாசிட்டி 5000 வரைக்கும் இருக்குது, 5000 எம்பிஎன் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம பியூரிஃபை பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் அதில் எவ்வளோ எம்பிஎன் இருக்குது அப்படின்னா 20,000க்கும் மேலே எம்பிஎன் இருக்குது அப்படின்றாங்க. அதை பியூரிஃபை கூட பண்ணி நம்மளால் குடிக்க முடியாது அப்படின்றாங்க. இந்த கெமிக்கல் கலந்த இந்த தண்ணினால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பிரச்சனை தான் ஃபுல்லாகவே. ஏன்னா 20,000க்கு மேலே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, குடிக்க முடியாது, குளிக்க முடியாது. விவசாயத்துக்காவது பயன்படுத்தலான்னா எப்படி முடியும்? பண்ணவே முடியாது. சாயிலோட குவாலிட்டியே வந்து அது கெடுத்துரும் அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி விவசாயத்துக்கு அதை பயன்படுத்த முடியும்? அதில் எதுவுமே பண்ண முடியாது. அந்த தண்ணியில் மீன்கள் கூட வந்து வாழ முடியாது அப்படின்றாங்க. ஆனால் அந்த தண்ணியில் கெமிக்கல் கலந்துருக்கு, அதை நம்ம தொடக்கூடாது, குடிக்கக்கூட கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அந்த பகுதியை சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கு அது தெரியுமா? நிறைய பறவைகள் எல்லாம் இருக்குது, அந்த பறவைகளுக்கு அது தெரியுமா? அப்போ அந்த விலங்குகள், அந்த பறவைகள் எல்லாம் அந்த தண்ணியை குடிச்சா என்ன ஆகும்?
இறந்து தான் போகும். இந்த பிரச்சனை இப்போ தான் புதுசாக வந்திருக்கா அப்படின்னா இல்லை, இந்த பிரச்சனை வந்து பல வருஷமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் அந்த கெமிக்கல் கலக்கிறது வந்து அதிகமாகி இப்போ இந்த நிலைமையில் வந்து இருக்குது. இதை இப்போவே நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய வருஷத்தில் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தானே இந்த தண்ணீர் போகுது. அப்போ அவங்களுக்கு தானே பிரச்சனை, நம்ம ஏன் கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து இப்போ ஜாலியாக இருந்துட்டோம், கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது ஃப்யூச்சரில் பெரிய ஒரு சீரியஸ் இஷ்யூவாக மாறும். கிட்டத்தட்ட ஒரு 8000 ஏக்கருக்கு மேலே விவசாய நிலங்கள் அங்கே தான் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கான அந்த காய்கறிகள் எல்லாம் வந்து அதிகமாக அங்கேருந்து தான் வருது அப்படின்றாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் விவசாயத்தை விடுங்க, நம்ம குடிக்க கூட வந்து தண்ணி இல்லாத ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு பல வருஷங்களாக நம்ம தமிழ்நாடு அரசு சும்மா இருக்காங்களா அப்படின்னா கிடையாது, அதுதான் உண்மை. இதை எதிர்த்து 2018 வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் கிட்ட ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. 2018 இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயண்ணா வந்து இந்த கர்நாடகாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் மூடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டாரு அப்படின்னாலே போதும், இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னா கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸ், ஐடி கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸை நம்பி எவ்வளோ மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரே அடியாக அது எல்லாத்தையும் மூடிட்டா அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு. அவங்க தான் நம்ம மீது அக்கறை இல்லாமல் தண்ணியில் கெமிக்கலை கலந்து விடுறாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சமாவது அங்கே இருக்கிற மக்கள் மீது வந்து ஒரு அக்கறை வேணும் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எவ்வளோ முக்கியமாக பார்க்குறோமோ அதே மாதிரி தான் கர்நாடகாவோட வளர்ச்சியை அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கும். கர்நாடகா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அவங்களுக்கு? அதை உடனே மூடுறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளான ஒரு விஷயம். 2025 கடைசியாக என்ன தீர்வு கொடுத்தாங்க அப்படின்னா, கோர்ட்டு வந்து ரொம்ப கடுமையாக கர்நாடகா கவர்மெண்ட்டை வந்து கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கெமிக்கலை நீங்கள் கலந்து விடக்கூடாது அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் சீவேஜ் வாட்டர் வந்து உருவாகுது. ஆனால் அந்த கழிவு நீரை சுத்திகரிக்கக்கூடிய மையங்கள் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கர்நாடகா கவர்மெண்ட் நாங்கள் இதை தடுக்கிறதுக்கு 12 சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து அமைக்கிறோம் அப்படின்னு வேற சொன்னாங்க. நாங்கள் 2025 ஒரு 4 அமைச்சரோம், 2026 முடியறதுக்குள்ள ஒரு 6 அமைச்சரோம், அப்புறம் 2027 ஒரு 2 அமைச்சரோம். ஏன்னா இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு பெரிய ஒரு கால அவகாசம் வந்து தேவைப்படுது. அதுக்கான டைமை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அவங்க சொல்கிறாங்க. அதற்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்ரூவலும் கொடுக்குறாங்க. ஆனால் அதை அமைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுவரை அந்த தண்ணியில் கெமிக்கல் கலக்கிறத ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுது. அதுவரை அல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் தமிழ்நாடும் 2 பேரும் சேர்ந்து பேசுங்க, சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்நாடகா அவங்க சொன்னபடி அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து அமைச்சாங்களா அப்படின்னா அது அமைச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே தெரியல. அதை பற்றி அவங்க எதுவுமே வந்து வாயை திறக்காமல் இருக்காங்க. தமிழ்நாடு கூட பேசி நீங்கள் வந்து ஒரு தீர்வை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க இப்போ வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட பேசினாங்களா அப்படின்னா பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இவ்வளோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை அவங்க கலந்து விட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போது நம்ம சிஎம் விஜயனாக்கு பல பேர் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கோர்ட்டில் வந்து இதுக்கான தீர்வெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. அது சொன்னபடி முறையாக கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இப்போ வரைக்குமே நடந்துக்கல. இப்போது நம்ம சிஎம் விஜயனா என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் எடுக்கணும். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும். இவ்வளவும் பண்ணால் இந்த பிரச்சனை நாளைக்கே சரியாயிடுமா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அதை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனை வந்து முழுமையாக வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற ஆனந்த் சாருக்கு ஒரு வேண்டுகோள், இதை பற்றி கலந்து யோசித்து இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஸ்டெப்ஸ் சீக்கிரம் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.